ஹாய் பிள்ளைங்களா, வணக்கம். உங்கள் சத்தியமா ஒரு கதை ஒன்று இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஊர் எல்லையில் மலை உச்சியில் ஒரு கோயில் இருந்துச்சு. அந்த கடவுளை பார்க்குறதுக்கு ஒருத்தர் பழங்கள்லாம் வாங்கிட்டு கிளம்புனார். அங்கே கீழே அடிவாரத்தில் ஒரு பாட்டி அம்மா உட்காந்துருந்தாங்க, வயசானவங்க உட்காந்துருந்தாங்க. அவங்கக்கிட்ட கேட்டார், இந்த மலை உச்சியில் கடவுள் இருக்காரா, அவரை போய் நான் பார்க்கணும், எப்படி போய் நான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. கேட்டதுக்கு அந்த பாட்டியம்மா இருக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவ்வளோ பெரிய மலை ஏறி நான் போய் கடவுளை பார்க்கணுமா, இதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சொன்னிச்சு, இதுக்கு நிறைய வழி இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அமைதி வழி, ஆடம்பர வழி, பக்தி வழி, வழிபாட்டு வழி, கட்டண வழி, சிபாரிசு வழி, பழைய வழி, புது வழி, கடின வழி, தந்திர வழி, சுலப வழி, மந்திர வழி, இன்னும் நிறைய வழிகள் இந்த மலை மேலே போய் பார்க்குறதுக்கு இருக்குது. உங்களால் எந்த வழியில் போக முடியுமோ அந்த வழியில் நீங்கள் மலை ஏறி போய் அந்த கடவுளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இவரும் அந்த மலை மேலே ஏறுறதுக்கு நிறைய பேர்த்த கேட்டிருக்காரு, உதவி பண்ணுங்க மலை மேலே ஏறி வரணும். சிலர் பார்த்தும் பார்க்காம போயிருக்காங்க, சிலர் பார்த்தும் அதுக்கு என்ன அர்த்தம், ஏன் எப்படி ஏறி வரணும்னு சொல்லாமல் போயிருக்காங்க. இதை நல்லா இந்த வாக்கியங்களெல்லாம் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிய வரும். இப்படி இருக்கும்போது இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்பா கடவுளே, இவ்வளோ பெரிய மலையை நான் ஏறி வந்து எப்படி உன்னை நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இவர் கடவுள்கிட்ட கேட்டிருக்காரு. இவ்வளோ பெரிய மலை நான் ஏறி வர முடியல, ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க, உன்னை நான் எப்படி நான் கண்ணார பார்க்குறது அப்படின்னு கேட்கும்போது கடவுள் சொன்னாராம், உனக்காக வாழ்ந்தால் நீ என்னை காண்பது சிரமம், சரியா? உனக்காக மட்டுமே நீ வாழ்ந்தீன்னா என்னை காண்பது ரொம்ப ரொம்ப சிரமம். அடுத்த உயிர்களுக்காக நீ வாழ்ந்தீன்னா நீ இருக்கும் இடத்தை தேடி நான் வருவேன், நீ என்னை தேடி வர வேணா, நீ இருக்கும் இடத்த தேடி நான் வருவேன். அதாவது நீ அடுத்த உயிர்களுக்காகவும் வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னதுக்கு இவருக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கு. கடவுளை பார்க்குறதுக்கு நம்ம அவ்வளோ தூரம் ஏறி போகிறதுக்கு கீழே உட்காந்துருக்கிற அந்த பாட்டியம்மாவை பார்த்தாவே போதுமேன்ட்டு அந்த பாட்டியம்மா கிட்ட அந்த பழமெல்லாம் வாங்கிட்டு அந்த பழமெல்லாம் கொடுத்துருக்காரு. என்னால் ஏற முடியலம்மா, இந்த நீ வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கும்போது அந்த அம்மா அந்த பழத்தை வாங்கிட்டு, நல்லா இரு மகராசா, நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா முகத்தில் அந்த இறைவனை அவர் பார்த்துருக்காரு. புரியுதா உங்களுக்கு அர்த்தம் என்னன்னு? மலை ஏறி போய் பார்க்கல, கீழே உட்காந்துருக்க அந்த பாட்டிக்கு பசி ஆத்துறதுக்கு அந்த பழமெல்லாம் கொடுத்ததுமே நீ நல்லா இருக்கணும் மகராசான்னு சொன்னதும் அந்த கடவுளை அந்த அம்மா மூஞ்சில் அவர் பார்த்துருக்காரு, கண்களில் கடவுள் தெரிஞ்சிருக்காரு. அப்போது நம்ம அடுத்தவங்களுக்கு உதவுறதும் தானமும் தர்மமும் தான் சிறந்தது, அப்படி செஞ்சீங்கன்னா உங்களை தேடி உன் இடத்துக்கு நான் வருவேன் கடவுள் சொல்லியிருக்காரு. உண்மையா இல்லையா கமெண்டில் சொல்லுங்கள். ஓம் சக்தி அங்காள சக்தி, நல்லதை மட்டும் நினைப்போம், நல்லதே நடக்கும்.